என்ன சொன்னேன்? தந்தை ஸ்தானம். அப்பாவாகிறதும் தந்தை 9ஆம் பாவம் தான். எனக்கு அப்பாவும் 9ஆம் பாவம் தான். அடுத்தது பாக்கியம். கேட்குறாங்கல்ல, குழந்தை பாக்கியம் இருக்கா, எனக்கு திருமண பாக்கியம் இருக்கா? இப்போ பாக்கியங்கிறது என்னங்க? நான் சம்பாதித்த புண்ணியத்தை, நான் சம்பாதித்த சொத்தை நான் அனுபவிப்பது 9ஆம் பாவம். அப்ப அப்பானால நமக்கு எந்த பலனாவது கிடைக்குமா? அப்பா சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுப்பாரா, நாம சம்பாரிச்சு அப்பாவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவங்கிறது உயர்கல்வி. 8வது வரைக்கும் படிச்சிருவாங்க, 9ஆவதுக்கு மேல படிக்க முடியாது. சம்பாதிக்கிறாங்க, தனக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட மாட்டாங்க. எல்லாமே அவங்க குடும்பம், அம்மா அப்பா குழந்தைங்க. ஏன்னா தான் சம்பாதிக்கிறது என்ன இல்லை, தான் அனுபவிக்க முடியல. அப்போ அப்பா சொத்து இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அப்பா இருப்பாரு, அன்பா அனுபவிக்க முடியாது. 9ஆம் பாவம் முடக்காயிட்டா தந்தையே நமக்கு எதிரி மாதிரி இருப்பாங்க. எங்காவது அப்பா அம்மா உலகத்தில் எந்த குழந்தைக்காவது எதிரியாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்களான்னா 100% நினச்சிருக்க மாட்டாங்க. அது முடக்காய் இருக்கும்போது அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் பெரிய பிரச்சனையை கொடுப்பாங்க. அப்பா மகனை அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, எதிர்த்து நிற்கிறது, அப்பாவை அடிக்கிறது தப்பு. ஏன்னா ஏற்கனவே 9ஆம் பாவம் முடக்கானதுனால தான் நமக்கு பிரச்சனை. இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மீண்டும் அந்த தப்பு செய்யக்கூடாது. மீண்டும் நமக்கு அந்த கருமையத்தில் பதியாம பார்த்துக்கணும். அவ்வளோதான், வேற ஒரு விஷயமே இல்லை. சின்ன கோடு பெரிய கோடு போட்டால் சின்ன கோடு அழிஞ்சிரும், அந்த மாதிரி. அப்போ நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமாக, தான தர்மங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது குரு, ஒரு வழிகாட்டி. நமக்கு நல்ல வழிகாட்டி யாரு? முதல்ல வழிகாட்டி யாருங்க? அப்பா. அப்பா தான் நமக்கு முதல்ல வழிகாட்டி. அப்பா தான் என்ன சொல்றாரு? மகனே, ஸ்கூலுக்கு போகணுண்டா, நீயும் பெரிய ஆள் ஆகணும், நீயும் சம்பாதிக்கணும். அப்ப அந்த அறிவை ஊட்டக்கூடியவர் யாருன்னா அப்பா. அப்போ ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு, கடவுள் 9ஆம் பாவம். இறைவனுடைய அனுகிரகம் என்பது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் முடக்கானா சாமி கும்பிட மாட்டாங்க, சாமி இகழ்ந்து பேசுவாங்க, குருவை நிந்தனை செய்வாங்க. அந்த குருமார்களை அவமானப்படுத்துறது, அப்பாவை அவமானப்படுத்துறது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அந்த கர்மா தான் கொண்டு வந்துட்டோம், மீண்டும் அதை பண்ணுனா அதுதான் அவங்க பையன் வரும்போது அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை நான் சம்பாரிச்சு நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே 9ஆம் பாவம் தான். 9ஆம் பாவம் முடக்கான என்னங்க? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கோயிலுக்கு போவாங்க. 9ஆம் பாவ அதிபதி 5லயோ 7லயோ 11லயோ இருந்தால் அவங்க டெய்லியும் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. இதே 9ஆம் பாவ அதிபதி 8 12ல் இருந்தால் கடவுளை குருமார்களை நிந்தனை செய்வாங்க, அப்பா கிட்ட சண்டைக்கு நிற்பாங்க. அப்போ உளுந்து சாமி கும்பிட்டாலும் கடவுளுடைய அருள் கிடைக்காது, ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் கிடைக்காது. ஒரு 4 பேர் ஒரு பள்ளிக்கூடம் போகிறாங்க அப்படின்னா அந்த 4 பேர்த்துல இந்த குரு, அதுவும் 9ஆம் பாவாதிபதி குருவாக இருந்து முடக்காய் போச்சுன்னா டெய்லி அடி வாங்கிறது அவனாக தான் இருப்பான். எதுவுமே செய்ய மாட்டான், தப்பே செய்ய மாட்டான், வாத்தியார் அடிப்பார். அதுதான் இந்த 9ஆம் பாவம் முடக்கு. அப்போ இந்த 9ஆம் பாவம் முடக்காயிட்டா நம்ம முதல்ல செஞ்ச புண்ணியங்களையும் பாக்கியத்தையும் தான தர்மத்தையும் அனுபவிக்க முடியாது. சொல்லுவாங்க, ஏங்க நான்லாம் நிறைய தான தர்மம் பண்ணுறேன், இதெல்லாம் எதுக்கு? முற்பிறவியில் செய்ததை தீர்க்கிறதுக்காக இப்பிறவியில் தான தர்மம் செய்யறது. அதுதான் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஒரு தான தர்மம் கூட அவங்க செய்வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தான தர்மங்கள் கூட செய்ய மாட்டாங்க.
இந்த 9ஆம் பாவம் முடக்கான இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 10ஆம் பாவம். கொஞ்சம் 10ஆம் பாவம் நீங்க ஒரு நிமிஷம் அப்படி போனீங்க உடனே வெறும் போட மாட்டேங்குது. சரி, ஓ ஒரு நிமிஷம் போனது கேவா. சரி, இப்போ 10ஆம் பாவம். இப்போ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது. அடுத்தது அடுத்த நிலைக்கு போகிறது 10ஆம் பாவம். ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, அந்த வேலையை அவங்களுக்கு ஓகேவாயிருச்சு அப்படின்னா அந்த வேலையை தொழிலாக செய்வாங்க. அப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த நிலை ப்ரமோஷன், அது 10ஆம் இடம். உயர்ந்த பதவிக்கு போகிறது 10ஆம் இடம். சமுதாயத்தில் கௌரவத்தை கொடுக்கறது 10ஆம் இடம். அடுத்தது தொழில்ஸ்தானம். நான் சொல்லுவாங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல பேர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை சொந்த தொழில் பார்க்குறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா கேட்குறோமா இல்லையா? அடுத்த வேலையை நம்ம என்ன கேட்குறோம், வேலையை பற்றி தான் நம்ம கேட்குறோம். அப்போ அதுதான் மரியாதை, அதுதான் தொழில்ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ நம்மளுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் கர்மாவாக மாறும். அதுதான் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தான் கர்மா. அப்போ தொழில்ங்கிறது என்ன? இறைவன் நமக்கு இந்த பிறவியில இந்த ஜீவன் சுகமாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஒரு தொழிலை கொடுக்கிறார். அந்த தொழிலில் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் இல்லை என்றால் என்னெல்லாம் போய் சொல்றியோ அதெல்லாம் நோட்டட் ஆகி அதுதான் கர்மாவாக மாறும். அப்போ ஒரு தொழிலை நேர்மையாக செய்யலைன்னா, உண்மையா இல்லைன்னா, கடமையை தவறினால் கர்மாவாக மாறும். இப்போ கர்மகாரியம்னு சொல்கிறோம். இப்போ அப்பா அம்மாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, பங்காளிங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நான் அதை செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன், அவங்க எனக்கு பகையாக இருக்காங்க, அதனால் என்னால் அவங்களோட இறப்பு காரியத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கர்மாவாக மாறும். ஏன்னா நம்ம பெத்த தாய் தகப்பன், கூட பிறந்த சகோதர உறவு, பங்காளிங்க, அத்தை மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி உறவு, அந்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்கள்ல நம்ம போய் நிற்கணும். அப்படி நம்ம போய் நிற்கல அப்படின்னா, நம்ம அதை செய்யலை அந்த கடமை அப்படின்னா அதுதான் கர்மாவாக மாறும். அதுதாங்க 10ஆம் பாவம். இப்போ 10ஆம் பாவம் முடக்காய் போச்சு அப்படின்னா சமுதாயத்தில் கௌரவத்துக்காகவே அவங்க போராடுவாங்க, தொழிலுக்காகவே போராடுவாங்க. அந்தஸ்து எங்க எனக்கு புகழ் கிடைக்கும் அதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா கிடைக்குமானா கிடைக்காது. முன்னாடி தூக்கி வச்சு பேசுற மாதிரி பேசுவாங்க, பின்னாடி கீழே போட்டு பேசுவாங்க. தெரியுதா? அதுதான் 10ஆம் பாவம். அப்ப தொழில ஜெயிக்கவே முடியாது. தொழில் இருக்கும், தொழில் வச்சாதான் கர்மா வேலை செய்யும். இப்போ 10ஆம் பாவம் முடக்கா இருந்தா அவன் வேலைக்கு போயிட்டானா பதவி உயர்வு வராது, அது மட்டும்தான் இருக்கும். இதே 10ஆம் பாவம் முடக்கா இருந்தா தொழிலை பண்ணுவாங்க, நல்லா போகும், 6 மாதம் 1 வருஷம் நல்லா போகும், அப்படியே டவுன் ஆகி கீழே வந்துடும். அவ்வளோதான், தொழில டோட்டலாக லாஸ். விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடும். நிறைய பார்த்துருக்கேன் நான். 10ஆம் பாவம் முடக்கா இருந்தால் தொழில் செய்ய முடியாது, தொழிலில் ஜெயிக்க முடியாது. அதுவும் 10ஆம் அதிபதி சனியாக இருந்தால் கண்டிப்பாக அது முடக்கா இருந்தால் அவங்களுடைய வம்சத்தில் அந்த கர்மாவானது அவங்களுக்கு யாருக்கோ ஒரு கர்மகாரியம் பண்ணாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சொல்லலாம், அவங்க வம்சத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது ஒரு பதவிக்கு போக முடியாது. சமுதாயத்தில் மரியாதை எப்படி மரியாதை வரும்? ஒரு அப்பா அம்மாவுக்கு பையன் பொண்ணு அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான். ஒரு திருமணம் பண்ணும்போது தான் ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் சமுதாயத்தில்
ஆண் மகன், பொம்பளை பிள்ளை அப்படிங்கக்கூடிய அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது 10ஆம் பாவம். இங்கேயும் 10ஆம் பாவம் முடக்கானாலும் திருமணம் லேட் ஆகும். திருமணத்துக்கு இந்த எல்லா பாவமே சம்மந்தப்படும். அடுத்தது தொழில் சொல்லியாச்சா? அடுத்தது இந்த 10ஆம் பாவம்ங்கிறது குழந்தை பாக்கியத்தையும் சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கடமையை தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு கர்மா செய்யறதுக்கு வாரிசு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கும், ஆனால் 10ஆம் பாவம் கெட்டு போயிடும். குழந்தை இருந்தும் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகும். இது எல்லாமே நமக்கு 10ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தது 11ஆம் பாவம்.